ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ஒரு மாதிரி படம் நல்லா இருக்குது. அதாவது ஃபேமிலி படம் இன்றைக்கி காலகட்டத்தில் தேவையான ஒரு படம். ஏன்னா புருஷன் பொண்டாட்டி கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். யார் மேலேயும் தப்பு கிடையாது. ஆனால் நேரம் காலம் சூழ்நிலை ஒரு மனுஷனை மாற்றுதில்ல. அதுக்கு பெரிய ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த படம். உண்மையாக புருஷன் பொண்டாட்டி கண்டிப்பாக பார்க்கணும். மியூசிக் சூப்பர், நல்லா இருக்கு. நீட் ஆர்ஆர் மிரட்டி எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. நான் சவரக்கத்தி பார்க்கல, இந்த படம் பார்த்தேன். பட் குட், நல்லா இருக்கு, சூப்பர். அவங்க தான் ஹீரோயின். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாப்பில் இருந்தால் கதையே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாப்பில் இருந்தால் நல்லா இருக்கு படம். இப்போ நம்ம செய்கிற தப்பு எப்போவுமே நம்மளை சுற்றி தான் வரும் அப்படின்றத ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காரு. எப்போவுமே நம்ம நேர் வழியில் போகிறது நல்லது. அடுத்தவங்க மனைவி மேலேயும் தவறான ஒரு எண்ணங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் காட்டியிருக்காரு. நம்ம இப்போ செய்கிற தப்பு நாளைக்கு நம்மளை கல்யாணம் பண்ணுற மனைவி அதே ஒரு தவறை செய்வான்றதான் சுற்றி காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இல்லை, செகண்ட் ஹாப்பில் தான் அந்த டெவிலுக்கு உண்டான விஷயங்களே கிடையாது. அந்த கிளைமேக்ஸில் மட்டும் தான் ஒரு 2-3 சீனு கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் பயன்படுத்துது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு உண்டான ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா இளையராஜா சாங் கேட்டால் எவ்வளோ ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த சாங் ஃபீல் பண்ண வச்சிருக்கு. நல்லாயிருக்கு. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் அழுவுற சீன்லாம் ரொம்ப நமக்கே அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அழுவுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். நல்லா இருக்கு. எல்லாமே ஓகே தான். எனக்கு செகண்ட் ஹாப்பில் தான் நல்லா இருக்குது. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சில கன்ஃபியூஷன் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவங்களாம் புரியாதுங்க. வயசானவங்களாம் வந்தாங்கன்னா தூங்கிட்டு தாங்க இருப்பாங்க. நாங்களே கொஞ்சம் சில சீன் தூங்கிட்டோம். அப்புறம் சில சீன் பயன்படுத்தும் போது எழுந்திரிச்சு. அது மாதிரி தான். பெரியவங்களாம் பிடிக்காது. இப்போ இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. இது ஜாலியாக போய் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் கும்பலாக நல்லா தான் ப்ரோ இருந்தது. லாஸ்ட்டாக தான் ப்ரோ பேயின்றதே காமிச்சாங்க. மிச்சப்படி அவங்களுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே வர பிரச்சனை அதை பற்றி தான் ப்ரோ ஃபுல்லாகவே. நல்லா சூப்பராக தான் ப்ரோ நினச்சிருக்காங்க. எல்லாம் வேறு லெவலில். அதுதான் ப்ரோ ஃபுல்லாக மியூசிக்காக இருந்தது. லாஸ்ட்டில் பிஜிஎம்லாம் நல்லா தான் ப்ரோ சூப்பராக இருந்தது. ஃபேமிலிஸ்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம பசங்க ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இந்த படம் மியூசிக்ஸ் வந்து மிஸ்கின் சார் பண்ணிக்கிறாரு. நல்லா மியூசிக் பண்ணிக்கிறாரு. நல்லா ஆர்ஆர் ரெக்கார்டிங்கில் இருக்குது. அவரோட தம்பி ஆதித்ய சாரும் டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கணும். என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எப்படி நம்ம ஒரு காதல் பண்ணணும், எப்படி இருக்கணும், காதல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறாங்க. நல்ல படம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கல. நல்லா இருக்குது. இல்லை, எல்லாமே எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணிக்கிறாங்க. விதார்த் சார் தான் சரி, ஹீரோனி தான் சரி, எல்லாருமே அதிகமாக கேரக்டர் கிடையாது, குறுகிய கேரக்டர் தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அருமையான கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா, கல்யாணம் ஆகும்போது ஒரு காதலி இருந்தாங்கன்னா ஒரு கல்யாணம் மூக்கக்கூடாது. அது காதலி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மனைவி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா அவங்க வந்து பின்விளைகள் என்ன வரும், அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி பாதிப்பு வரும், இவங்கனால அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அருமையாக எடுத்து காட்டிக்கிறேன். சூப்பராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக படம் பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபேமிலியோட பார்க்கல தப்பே கிடையாது. ஃபேமிலியோட பார்த்தா தான் நம்ம ஒரு இடத்துல வந்து நமக்கு மனைவி இருக்கும்போது ஏன் இன்னொருத்தி என் மேலே ஆசைப்படணும், ஒரு காதலி இருக்கும்போது ஏன் இன்னொரு மனைவி மேலே ஆசைப்படணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. உண்மையிலுமே மிஸ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி. அவருடைய தம்பி ஆயத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது படம். ஆக்சுவலி மிஷ்கின் சார் படமாக தான் இருக்குது. எனக்கு மிஷ்கின் சாரும் அவங்க தம்பியை டைரக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரொம்ப அழகாக மிஷ்கின் சார் படம் பார்த்தா இப்போ எப்படி இருக்கும், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஸோ ஒரு ஹியூமன்ஸோட டார்க் எமோஷன் தான். இப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த டார்க் சைடை ஒரு செகண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு சொசைட்டியாக எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் அப்படின்றது தான் இந்த கதையோட என்டையர் பிளாட்டு. மியூசிக் அழகாக வந்திருக்கு. எனக்கு மிஷ்கின் சார் சூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், எனக்கு பர்சனலாக மியூசிக் கொஞ்சம் பற்றி தெரிஞ்சதுனால அது ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு. எங்கே சைலன்ஸ் தேவை, எங்கே மியூசிக் தேவைன்னு அது ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு அது நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு பூர்ணா மேம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த என்டையர் ஃபிலிம் அவங்க தான் கேரி பண்ணுறாங்க. விதார்த் சார் ஆகட்டும், அவங்க இன்னொரு கோச் சார் ஆகட்டும், அவங்க வந்து போகிறாங்க. பட் என்டையர் ஃபிலிமாக அவங்க ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்கலாம். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக கிடைக்கும். அதை தாண்டி சின்ன சின்ன சீக்வன்சஸாக இருக்குது. அடல்ட் சீக்வன்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியும். அது புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு.
சார் படம் சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக மிஷ்கின் சாரோட படம் தான் இது ஃபுல்லாகவே. இந்த பிசாசு படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் என்ன ஒரு அந்த மியூசிக்லாம் ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சோ மைண்டில், அதே மாதிரி தான் இதுவும். பாட்டெலாம் கொஞ்சம் நல்லா ஒரு நிறையவே இருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேருக்கும் ஒரு சாங் வரும், பூர்ணாக்கும் ஒருத்தருக்கும். அது நல்லா இருந்தது. 2 பேரோட ஆக்டிங் விதார்த்தம் நல்ல மெசேஜுங்க ஆக்சுவலாக படத்தில். நான் ஆக்சுவலாக வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இப்படி தான் ஒரு நார்மல் த்ரில்லர் ஸ்டோரி இப்படி தான் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் பிசாசில் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், அது வேறு மாதிரி கண்டிப்பாக அதே மாதிரி தான் இதுவும். வேறு ஒன்று நம்ம நினச்சிருப்போம், பிசாசு படம் என்ன ஹாரர் படம், அதுக்கு சென்டிமெண்ட் இருக்குமான்னு நினச்சிருப்போம். ஆனால் எப்படி அதே மாதிரி இந்த ஸ்லோவாக பிக்கப் ஆகுங்க இந்த படம். கண்டிப்பாக நிறைய கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கும், அது எனக்கு எப்படின்னு தெரில, அப்கமிங் டேஸில் தெரியும். கண்டிப்பாக நல்லா பிக்கப் ஆகும் படம். ஆமாங்க, ஃபேமிலியாக ஆக்சுவலாக ஒரு சீன் கூட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படத்தை. இது நல்ல மெசேஜ். ஸோ அதே மாதிரி அஃபேரில் இருக்கவங்கள உண்மையிலே அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்.